21வது ശ്ലോകം. ദുഃഖം ആപതിതം ഘോരം തത് രൂപം ന ഉപലഭ്യതേ. ദുഃഖമാപതിതം ഘോരം തത് രൂപം നോപലഭ്യതേ. ഹാ നാഥ രാജൻ ഭവതാ മാമഭാസ്യ സുദുഃഖിതാം. ஏது பாபியோடு துஷ்ட பிரவൃத்தியாலேயாக்கும் இந்த மாதிரி ஒரு துக்கம் அனுபவிச்சது, அவனோட ரூபத்தை எனக்கு காணறதுக்கு சாதிக்கிறது இல்லையே. ஹா நாதா ராஜாவே, நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியா துக்கிக்கிற என்னை விட்டுட்டு எங்க போயிட்டு. 22வது ஸ்லோகம். கஸ்மின் சம்ஸ்தீயதே ஸ்தானே விஸ்ரப்தம் கேன ஹேதுனா ராஜ்யநாச சுஹுருத்யாகோ பாரியா தனய விக்ரயா. எங்கேயாக்கும் நம்பிக்கையோடு கூடிட்டு நாங்கள் சௌக்கியமா இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. அதுக்கு என்னவாக்கும் காரணம்? ராஜ்யம் இல்லாம ஆயிடுத்து, கூட இருக்கிறவாள் எல்லாம் இல்லாம ஆயிடுத்து, மனைவியையும் புத்திரனையும் விட்டுட்டால் എന്നിട്ട് നിങ്ങൾ എങ്കേയാക്കും സൗഖ്യമാ പോയി ഒളിഞ്ഞിരിക്ക. 23வது ശ്ലോകം. ഹരിചന്ദ്രസ്യ രാജർഷേ കിം വിഗാദ കൃതം ത്വയാ ഇതി തസ്യാവച ശ്രുത്വാ രാജാ സ്ഥാനച്യുതിസ്തദാ. இப்படி ராஜர்ஷியான ஹரிச்சந்திரனுக்கு நீ என்னெல்லாம் கஷ்டங்களாக்கம் உண்டாக்கினாய். விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கே. ஆறு செஞ்ச பாப பிரவൃத்தியாலியாக்கும் ராஜர்ஷியான ஹரிச்சந்திரனுக்கு இந்த மாதிரியா இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது. இப்படின்னு எல்லாம் ராஜ்ஞி புலம்பரா. இப்படி ராஜ்ஞி புலம்புறத கேட்டோன ராஜா தன்னிலை மறந்தார். அவர் எங்கேயாக்கும் இருக்கார் அப்படின்னோ, என்ன டியூட்டியாக்கும் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னோ எல்லாத்தையும் மறந்து போய் ராஜ்ஞி சொல்றதை இப்படி காது கொடுத்து கேட்டார். 24வது ஸ்லோகம். பிரத்யபிஜ்ஞாய தேவீம் தாம் புத்ரம் ச நிதனம் கதம் கஷ்டம் மமைவ பத்னியம் பாலகச்சாபி மே சுதா. முன்னால நிக்கிறவளை பார்த்தோன ராஜாக்கு இப்போ அத ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. இறந்து போன புத்திரனை வச்சுட்டு அழறவள் என்னோடு மனைவி அல்லவோ அப்படின்னு ஹரிச்சந்திர மகாராஜா நினைச்சார். கஷ்டம், இவள் என்னோடு பத்னியாக்குமே, இந்த குழந்தைய என்னோட புத்திரனாக்குமே இப்படின்னு அவரு தெரிஞ்சுண்டார். 25வது ஸ்லோகம். ஞாத்வா சபாப சந்தப்தோ மூர்ச்சாமதி ஜகாமஹ சாஜதம் பிரத்யபிஜ்ஞாய தாம் அவஸ்தாம் உபாகதம். தாம் அவஸ்தாம் உபாகதம். தாம் அவஸ்தாம் உப ஆகதம். அது தெரிஞ்சோன பாபபாரத்தால நீறி தகிக்கிற மகாராஜா ரொம்ப ரொம்ப அவருக்கு சங்கடம் உண்டாச்சு. சுடுகாட்டுல வேலை கிடைச்சு இந்த மிருத சரீரங்கள் எல்லாம் எரிக்கிற வேலையாக்குமே இவருக்கு கிடைச்சிருக்கு. இதே அவஸ்தையில தன்னோடு மனைவியும் புத்திரனும் எல்லாம் துரிதம் அனுபவிக்கிற பார்த்த அந்த ராஜா ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டார். 26வது ஸ்லோகம். மூர்ச்சிதா நிபபாதார்த்தா மூர்ச்சிதா நிபபாத ஆர்த்தா நிச்சேஷ்டா தரணீதலே. மூர்ச்சிதா நிபபாதார்த்தா நிச்சேஷ்டா தரணீதலே சேதனாம் பிராப்ய ராஜேந்திரோ ராஜபத்னி ச தௌசமம். துக்கத்துல செத்தமா அழுது சங்கடப்பட்டு மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு ஸ்டாச்சு மாதிரி தொப்பக்கட்டின்னு விழுந்தார். போதம் அவருக்கு இல்லாம போயிடுத்து, நினைவில்லை. அதுக்கப்புறமா நினைவு வந்தோன்னு என்னாச்சு,
அந்த ராஜாவும் மனைவியும் ரெண்டு பேரும் கூடி சேர்ந்து அந்த புத்திரனோடு நிலைமைய பார்த்து சங்கடப்பட்டா. 27வது ஸ்லோகத்துல ராஜாவும் பத்னியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கடப்பட்டா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல 2வது லைன்ல ராஜா சொல்றதாயிட்டு சொல்லப்படுறது, விலேபதோ சுசந்தப்தௌ சோகபாரேன பீடிதௌ. சோகத்தால ரொம்ப ரொம்ப சங்கடம் வந்த ராஜாவும் ராஜ்ஞியும் ஹிருதய வேதனையோடு கூடிட்டு പലതും ചൊല്ലി പൊലമ്പിന. രാജാ ചൊല്ലതായിട്ട് ഇങ്ങ ചൊല്ലപ്പെടുന്നത്, രാജോവാച ഹാ വത്സ സുകുമാരം തേ വദനം കുഞ്ചിതാളകം. ഹാ புத்ரா, கருகருன்னு அழகாயிருக்கிற சுருள் முடி உன்னோட நெத்தியில விழுந்து கிடக்குமே, அப்படி இருக்கிற உன்னோடு அழகான முகம் இப்படி கிடக்கே. 28வது ஸ்லோகம், பஷ்யதோ மே முகம் தீனா ஹிருதயம் கிம் ந தீர்யதே. தாதா தாதேதி மதுரம் ப்ருவாணம் ஸ்வயமாகதம். சாதா சாதா இதி மதுரம் ப்ருவாணம் ஸ்வயம் ஆகதம். இந்த அளவுக்கு பரிதாபமான அவஸ்தையில உன்னை பார்க்க வேண்டி வந்த என்னோட ஹிருதயம் எதனால பொட்டி பிளர்ந்து போக மாட்டேங்கிறது புத்ரா. அப்பா அப்பா அப்படின்னு அழகா கொஞ்சிண்டு என்னோடு பக்கத்துல ஓடி வர ஒன்ன. 29வது ஸ்லோகம், உபகுஹ்ய கதா வட்சே வல்ச வல்சேதி சௌஹ்ருதாத் கஸ்ய ஜானு பிரணீதேன பிங்கேன க்ஷிதிரேணுனா. அப்படி அப்பா அப்பான்னு ஓடி வர ஒன்னு கெட்டிப்பிடிச்சு குழந்தே அப்படின்னு பாசத்தோட எனக்கு இனியும் ஒன்ன எப்படி கூப்பிடுறதுக்கு சாதிக்கும்? இனி ஆரோடு பாதங்களில் இருக்கிற அந்த காலில் இருக்கிற மண்ணுகளால என்னோடு சரீரத்துல ஏறி உக்காந்துண்டு அந்த பிஞ்சு பாதங்களில் இருக்கிற மண்ணுகளால என்னோடு சரீரத்தில் இருக்கிற வஸ்திரங்கள். 30வது ஸ்லோகம், மம உத்தரீயம் உல்சங்கம் ததங்கம் மலம் ஏஷ்யதி. மமோத்தரீயமுல்சங்கம் ததாங்கம் மலமேஷ்யதே நவாலம் மம சம்பூதம் மனோஹிருதய நந்தனா. அழகா ஓடி ஓடி விளையாடின்னு இருப்பியே குழந்தை, பிஞ்சு பாதங்களால ஓடி ஓடி என்னோட பக்கத்துல ஓடி வருவியே, அப்படி உன்னோட கை காலுகளில் இருக்கிற பாதங்களில் இருக்கிற அழுக்கு என்னோட வேஷ்டியிலையும் உத்தரியத்திலையும் எல்லாம் பட்டு எப்படி இனி மலினமாகும், எப்படி இனி அழுக்காகும்? நீ ஓடி வரமாட்டையே. என்னோடு ஹிருதயமே நீதானே, உன்னை கொஞ்சி மகிழ்ந்து எனக்கு இன்னும் பத்தலையே. 30வது ஸ்லோகத்துல அவரோடு ராஜாவோடு சங்கட வதனங்கள் இன்னும் கண்டினியூ ஆகிறது. ஹரிச்சந்திர மகாராஜா ரொம்ப சங்கடத்தோடு கூடிட்டு புத்திரனோடு இறந்து போன அந்த சரீரத்தை பார்த்து சங்கடத்தோடு கூடிட்டு அழுது புலம்புறார். மயாசி பித்ருமான் பித்ரா விக்ரீதோ ஏன வஸ்துவாத் கதம் ராஜ்யமசேஷம் மே சபாந்தவதனம் மகத. அப்பாவா இருக்கிற நானாக்குமே ஒன்ன விக்கிறதுக்கு வச்சிருக்கிற பொருள் மாதிரி வித்தது. நானாக்குமே பாவம் செஞ்சேன், ராஜ்யம் முழுவதும் நஷ்டமாயிடுத்து, பந்துக்களும் தனமும் நஷ்டப்பட்டது. புத்திரனான உன்னையும் வித்தேன், மனைவியான உன்னோட அம்மையையும் வித்துட்டேனே, அதனாலேயாக்குமே உனக்கு இந்த நிலைமை வந்தது புத்ரா அப்படின்னு அவர் சங்கடப்பட்டார். 31வது ஸ்லோகம், ஹீன தெய்வாது
नृशंसेन दृष्टः मे तनयः ततः अहं महा अहिदष्टस्य पुत्रस्य आनन पंकजम् हीनदैवानृशंसेन दृष्टो मे तनयस्तदा अहं महाहिदष्टस्य पुत्रस्यानन पंकजम् விதியோடு கொடும் क्रूरதையால அதுக்கப்புறமா ஒன்ன இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து சேர்ந்தது. மகா அதிக்ரூவலா இருக்கிற சர்ப்பம் கடிச்ச என்னோடு புத்திரனோடு இந்த தாமரப்பூ மாதிரி இருக்கிற முகம். 32வது ஸ்லோகம். நிரீட்சது अद्य घोरेण विषेण अधिकृतः अधुना एवं उक्त्वा तम् आदाय बालकं बाष्पगद्गदः निरीक्षन्नद्य घोरेण विषेणाधिकृतोऽधुना एवमुक्त्वा तमादाय பாலகம் பாஷ்பகத்கதா. இந்த மாதிரி ஒன்ன பார்க்குற நானும் இப்போ பெரிய ஜாஸ்தியான விஷம் சரீரத்துல பட்டு தளர்ந்து போனவன மாதிரி ஆயிருக்கேன் இப்படின்னு சொல்லிண்டு அந்த குழந்தைய வாரி எடுத்துண்டு கண்களை திறக்க முடியாம கண்களிலேந்து தாரதாரையாயிட்டு கண்ணீர் ஒழுகிண்டு பேச முடியாம தொண்டையெல்லாம் இடறிண்டு ராஜா இப்படி நின்னார் ஸ்டாச்சு மாதிரி. 33வது ஸ்லோகம். பரிஷுஹு அத்ய ச நிச்சேஷ்டः மூர்ச்சயா நிபபாதः परिष्वज्यज निश्चेष्टो मूर्छया निपपातः ततः तं पतितं दृष्ट्वा शैब्या च एवम् अचिन्तयत्. परिष्वज्यज निश्चेष्टो मूर्छया निपपातः ततस्तं पतितं दृष्ट्वा शैब्या चैवम् अचिन्तयत्. அந்த புத்திரனை கையில வச்சுண்டு கட்டி பிடிச்சுண்டு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருந்த அவரு தொப்பக்கடின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்த ராஜாவை பார்த்த மனைவி, அதாக்கும் இங்க ஷைபியா அப்படின்னு சொன்னது அந்த மனைவி யோசனை பண்ணினா. 34வது ஸ்லோகம். அயம் ச புருஷ வியாக்ர स्वरेणैवोपलक्ष्यते स्वरेण एव उपलक्ष्यते विद्वज्जनं मनश्चन्द्रः हरिश्चन्द्रः न संशयः. अयं स पुरुष व्याघ्र स्वरेणैवोपलक्ष्यते विद्वज्जनमनश्चन्द्रो हरिश्चन्द्रो न संशया. இவர்தான் என்னோடு கணவர். சத்தம் இவரோடு என்னோட கணவரோடு சத்தம் மாதிரி தான் எனக்கு தோணுறது. இவர் பேசுற சத்தமும் என்னோட கணவரோடு சத்தம் மாதிரி தான் இருக்கு. ஞானிகளோடு மனசுல இருக்கிற சந்திரனா இருக்கிற ஹரிச்சந்திரன் இவரேதான், சந்தேகமே இல்லை. வானத்திலே இருக்கிற சந்திரன் மாதிரி ஆக்கும் இவரு எல்லாரோட மனசுக்குள்ளையும் சந்திரனாயிட்டு ஜொலிச்சு நிற்கிறார். அப்படி இருக்கிற ராஜாவா இருக்கிற ஹரிச்சந்திரன் இவரேதான், என்னோட கணவரேதான். இதுல டவுட் ஒன்றும் இல்லை எனக்கு. இப்போ
35ാவது ശ്ലോകം. തദാസ്യ നാസികാ തുംഗാ തിലപുഷ്പോപമാശുഭ ദന്താശ്ച മുകുളപ്രഖ്യാ ജ്ഞാതകീർത്തേർമഹാത്മന. അതേമാതിരി എന്നോട് കണവരോട് மூக்கு நல்லா ஒசர்ந்து நிற்கும், அதே மாதிரியாக்கும் இவரோட மூக்கும் இருக்கு. இவரோட சவுண்டு சத்தம் அப்படிங்கிறது என்னோட கணவரோடு சத்தமாயிருக்கு. இவரோட மூக்கு என்னோட கணவரோட மூக்கு மாதிரியே இருக்கு. ரொம்ப அழகான மூக்கா இருக்கு. ரொம்ப புகழ் பெற்ற ஹரிச்சந்திர மகாராஜாவோட பல்லு மாதிரி இவரோட பல்லும் முல்லமுட்டு மாதிரி இருக்கே. 36வது ശ്ലോകം. ശ്മശാനമാഗത കസ്മാദ്യേവം സനരേശ്വര വിഹായ പുത്രശോകം സാ പശ്യന്തി പതിതം പതി. ശ്മശാനം ആഗതഃ കസ്മാത് അദ്യ ഏവം സ നരേശ്വരഃ വിഹായ പുത്രശോകം സാ പശ്യന്തി പതിതം പതി. ஹரிச்சந்திர மகாராஜாவாக்கும் இவர் அப்படின்னாலும் இவர் எப்படி இந்த ஸ்மசானத்துல வந்து சேர்ந்தார்? கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிற அவரை பார்த்துட்டு நிக்கிறத அவளுக்கு புத்திரன் இறந்து போன துக்கம் மறந்து போயிடுத்து. இப்ப கணவரை நினைச்சாயிட்டு அவளுக்கு மனசுக்குள்ள சிந்தனைகள் எல்லாம் கணவரோட சிந்தனைகளாயிருக்கு. 37வது ശ്ലോകം. பிரஹ்ருஷ்டா விஸ்மிதா தீனா பர்த்ருபுத்ரார்த்தி பீடிதா வீச்சந்தி சா ததா அபதது மூர்ச்சயா. வீச்சந்தி சா ததாவத் தன்மூர்ச்சயா தரணீதலே ததா அபதது மூர்ச்சயா தரணீதலே. பிரஹ்ருஷ்டா விஸ்மிதா தீனா பர்த்ருபுத்ரார்த்தி பீடிதா வீச்சந்தி சா ததாவதன் மூர்ச்சயா தரணீதலே. பர்த்ரு புத்திர வியோகத்தால தளர்ந்து போன அவள் கணவரையே பார்த்துட்டு நிற்கிறத இப்ப சந்தோஷம் அடைஞ்சா, ஆச்சரியப்பட்டா, சங்கடப்பட்டா. அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு தொப்பக்கட்டின்னு கீழே விழுந்தா. 38வது ശ്ലോകം. பிராப்ய சேதஹ ச பிராப்ய சேதஸ்ச சனைக சா கத்கதமபாஷதா திக்த்வா தெய்வ சகருண நிர்மர்யாத ஜுகுப்சிதா. ரொம்ப மெல்ல மயக்கம் போட்டு அந்த மயக்கத்திலேந்து விடுபட்ட அவள் பேசறத தொண்டையெல்லாம் இடறிண்டு புலம்பினா. விதி அப்படிங்கிற நீ எந்த அளவுக்கு துஷ்டனாக்கும், காருண்யமில்லாதவனாக்குமே விதியே நீ, மரியாதை இல்லாதவனாக்குமே விதியே நீ. இப்படியெல்லாம் எனக்கு அனுபவிக்க வேண்டி வந்ததே, என்னோட கணவருக்கு இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டி வந்ததே, என் குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்க வேண்டி வந்ததே. விதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடூரனாக்கும். 39வது ശ്ലോകം. ஏன அயம் அமர பிரக்யஹ ஏனாயம் அமர பிரக்யோ நீதோ ராஜா ஸ்வபாகதாம் ராஜ்யநாசம் சுஹ்ருத்யாகம் பாரியாதனய விக்ரயம். தேவர்களுக்கு ஈக்குவலா இருக்கிற என்னோட கணவரா இருக்கிற இந்த ஹரிச்சந்திர ராஜாவனி சண்டாளனாக்கிட்டே விதியே. ராஜ்யநாசம், சுஹൃത്ത് நாசம், பாரியா புத்திரர்களோடு அந்த விற்க வேண்டின சிச்சுவேஷன், பாரியையும் புத்திரனையும் விற்க வேண்டின சிச்சுவேஷன் எல்லாம் என்னோட கணவராயிருக்கிற இந்த ஹரிச்சந்திர ராஜாவுக்கு நீ கொடுத்துட்டியே விதியே. விதிய நொந்துண்டா அக்னி. 40வது ശ്ലോകം. பிராபயித்வாபியேனாத்ய சாண்டாலோயம் கிருதோ புன
നാദ്യ പശ്യാമി തേ ഛത്രം സിംഹാസനമതാവിവ. ഇതെല്ലാം இந்த மாதிரி സിറ്റുവേഷൻ എല്ലാം എന്നോട് കണവർക്ക് നീ വരുത്തിയിട്ടിയേ വിധിയേ, നീ എവ്വളോ ദുഷ്ടനാക്കും, എന്നിട്ട് ഇപ്പോ എന്നോട് കണവരെ നീ ചണ്ടാലനുമാക്കി മാറ്റിയിട്ടിയേ വിധിയേ. എന്നോട് കണവരോട് സിംഹാസനം എങ്കേ, എന്നോട് കണവരോട് വെൺകൊറ്റ കൊടയെങ്കേ,